ஆசியாவிலேயே மிக பெரிய திருக்குளங்களில் ஒன்றான திருவாரூர் கமலாயக் குளத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். இவ்வளவு பெரிய பரப்பளவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே எப்படி இவ்வளவு துல்லியமாக கட்டினார்கள்? இது வெறும் குளம் மட்டுமல்ல, தமிழர்களின் நீர் மேலாண்மை அறிவுக்கு ஒரு சிறந்த சான்று. இந்த குளத்தின் அடிப்பகுதி சிமெண்ட் கொண்டு மூடப்படவில்லை, மாறாக இயற்கை மணல் அடுக்குகளால் ஆனது. இதனால் மழைநீர் சேமிக்கப்படுவதுடன் ஒட்டுமொத்த திருவாரூர் நகரத்தின் நிலத்தடி நீர்மட்டமும் எப்போதும் குறையாமல் பாதுகாக்கப்படுகிறது. ஒரு மாபெரும் ரீசார்ஜ் ஷாஃப்ட் போல இது செயல்படுகிறது. கல்லணையை கட்டிய கரிகாலச் சோழனின் அதே தொழில்நுட்பம்தான் இங்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஓடம்போக்கி ஆற்றிலிருந்து வரும் உபரி நீரை வீணாக கடலில் கலக்கவிடாமல் மதகுகள் வழியாக குளத்திற்கு திருப்பி விடுகிறார்கள். நீரின் வேகத்தை குறைத்து வண்டல் மண்ணை வடிகட்டும் நுட்பம் இதில் வியக்க வைக்கிறது. 25 ஏக்கர் நீர்நிலையின் நடுவே ஒரு கல் கோவிலை நிலைநிறுத்துவது என்பது சாதாரண காரியமல்ல. நீரின் அழுத்தத்தை தாங்கும் வகையில் அதன் அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. மிதக்கும் அடித்தளம் போன்ற ஒரு நுட்பத்தை அன்றே சோழர்கள் கையாண்டுள்ளனர். இன்று நாம் நவீன தொழில்நுட்பங்களை பேசுகிறோம், ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இயற்கையோடு இயைந்த நீர் மேலாண்மையை நம் முன்னோர்கள் சாதித்து காட்டியுள்ளனர். இந்த கமலாயக் குளம் தமிழர்களின் பொறியியல் திறமைக்கு என்றும் அழியாத சான்று. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள். தமிழர்களின் பெருமையை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற வரலாற்று மற்றும் தொழில்நுட்ப வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். அடுத்து எந்த வரலாற்று இடத்தை பற்றி வீடியோ போடலாம்? கீழே கமெண்ட் செய்யுங்கள்.